குங்குமம் டிவி ஆன்மீக நண்பர்களுக்கு வணக்கம். ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு 3 உலகங்களும் மகிழ்ச்சியில் திளைத்திருந்தன. தேவலோகத்தில் இந்திரன் வீற்றிருந்தான். ஐராவதம் என்ற வெண்மை யானை அவன் வாகனம். சொர்க்கலோகம் ஒளிவிட்டு பிரகாசித்தது. எங்கும் வளம், எங்கும் சந்தோஷம். ஒரு நாள் துர்வாச முனிவர் தேவலோகத்திற்கு வந்தார். இவர் கோபத்திற்கு பெயர் போனவர். முகத்தில் தேஜஸ், கண்களில் ஜோதி. ஆனால் அன்று மன மகிழ்ச்சியாக இருந்தது. கையில் ஒரு அழகிய மலர் மாலை இருந்தது. இந்திரனோ அந்த மாலையை வாங்கி ஒரு கணம் கூட யோசிக்காமல் தன் ஐராவத யானையின் கழுத்தில் மாட்டினான். யானை அதை தும்பிக்கையால் தூக்கி தரையில் போட்டது. இந்திரன் சிரித்தான். அந்த ஒரு கணம் போதும். அகங்காரம் கொண்டவனே, உனது செல்வம், வலிமை, ஆட்சி அனைத்தும் அழியட்டும். சாபம் உடனே பலித்தது. தேவர்களின் உடல் வலிமை இழந்தது. மனம் சோர்வடைந்தது. கண்கள் மங்கின. கைகள் தளர்ந்தன. அவர்கள் போரிட்டனர். தேவர்கள் தோற்றனர். 3 உலகங்களும் அசுரர்கள் கையில் சிக்கின. சொர்க்கலோகத்தில் இருட்டு கவிந்தது. பார்க்கடலில் வைகுண்டம். அங்கே ஆதிசேஷன் மீது படுத்திருக்கும் விஷ்ணு. அனந்த சாந்தி நிறைந்த இடம். தேவர்கள் விழுந்து வணங்கினர், கண்ணீர் விட்டனர். விஷ்ணு கண்களை திறந்தார். புன்னகை மலர்ந்தது. கலங்காதீர்கள், திருப்பார்க்கடலை கடையுங்கள், அமிர்தம் கிடைக்கும். மந்தரமலையை கடைகோலாக நிறுத்தினர். வாசுகி நாகம் மலையை சுற்றி கொண்டான். ஒரு பக்கம் தேவர்கள், மறுபக்கம் அசுரர்கள் இழுக்கத் தொடங்கினர். திருப்பார்க்கடல் ஆர்ப்பரித்தது. அலைகள் ஆகாயத்தை தொட்டன. சமுத்திரம் நடுங்கியது. ஆனால் கடைத்தல் தொடங்கிய சிறிது நேரத்திலேயே ஒரு பயங்கரம் நிகழ்ந்தது. மந்தரமலை கடலின் ஆழத்தில் மூழ்கத் தொடங்கியது. 1000 ஆண்டு உழைப்பு நீரில் மூழ்கும் தருணம் வந்தது. எல்லாம் முடிந்தது என்று தோன்றியது. அந்த நிமிடம் திருப்பார்க்கடலின் ஆழங்களில் ஒரு அசைவு தொடங்கியது. மெல்ல மெல்ல ஒரு மாபெரும் ஊரு தோன்றியது. யோஜனைகள் பரந்த முதுகு, வைரம் போல் கடினமான ஓடு. சாட்சாத் மகாவிஷ்ணுவே கூர்ம அவதாரம் எடுத்திருந்தார். மந்தரமலை அந்த முதுகின் மீது வந்து அமர்ந்தது. நிலை பெற்றது. ஆட்டம் நின்றது. கடலில் இருந்து ஒவ்வொன்றாக வெளிவந்தன. கல்பக விருட்சம், காமதேனு, அழகும் அருளும் நிறைந்த லட்சுமி தேவி தாமரை மலரில் தோன்றி விஷ்ணுவை மாலை சூட்டினாள். ஆனால் அதோடு நிற்கவில்லை. ஆலகால விஷம் வெளிப்பட்டது. உலகையே அழிக்கும் கொடும் நஞ்சு. அப்போது சிவன் முன்வந்தார். அந்த விஷத்தை கையில் எடுத்து குடித்தார். அது கழுத்தில் நிலைத்தது. கழுத்து நீல நிறமானது. அதனால் அவருக்கு நீலகண்டன் என்ற பெயர் வந்தது. விஷ்ணு மோகினி வடிவம் எடுத்தார். அசுரர்களை மயக்கி தேவர்களுக்கு அமிர்தம் கொடுத்தார். தேவர்கள் அமிர்தம் குடித்தனர். சக்தி திரும்பியது. வலிமை வந்தது. 3 உலகங்களும் மீண்டும் தேவர்களுக்கு சொந்தமாயின. தேவலோகத்தில் மீண்டும் ஒளி பிறந்தது. விஷ்ணு ஆமையாக மாறியதில் ஒரு ஆழமான செய்தி இருக்கிறது. உலகை காப்பாற்ற வேண்டுமானால் முதலில் தாங்குபவனாக இருக்க வேண்டும். வெளியில் தெரியாவிட்டாலும் கீழே இருந்து தூக்குபவனே உண்மையான சக்தி. கூர்ம அவதாரம் வெறும் கதையல்ல, இது வாழ்க்கையின் தத்துவம். ஜெய் ஜெய் விஷ்ணு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, காமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. புதிய வீடியோக்களுக்கு பெல் ஐகான் அழுத்த மறக்காதீர்கள்.